கொண்டே இருப்போம். மனித இயற்கை சின்ன கஷ்டம் வந்தாலும் நிந்தித்து விடுவார்கள். ஒரு ஏழை பிள்ளையாகவே வளர்ந்தார். எகிப்திலும் அப்படித்தான் இருந்தார். அதற்கு பின்னர் அவர் ஏழைகளுக்கு மத்தியிலே தான் உலவினார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகின்ற ஓநாய்கள் என்பதையும் சொல்லக்கூடிய விதத்திலே எந்த தேவாலயத்துக்குள்ளே இந்த தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வந்து விற்பனை செய்கிறார்கள் என்று அவரே விரட்டுகிறார். அடுத்து விரட்டுகிறார். இந்த தேவாலயத்தை இதை கள்வர் குகை ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக அடுத்து விரட்டுகிறார். அப்படியெல்லாம் இருந்த அந்த இயேசு பெருமான் அவருக்கு ஏற்படக்கூடிய இந்த நிலைமைகளைத்தான் பார்க்க வேண்டும். அவருடைய சீசர்களை பற்றி சொன்னேன். எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு மனித குலத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் பேசி வந்த அவரை கொல்வதற்கு வழி தேடினார்கள் அல்லவா? அவரை கொல்வதற்கு வழி தேடிய போது, அதற்காக அவர் மீது குற்றச்சாட்டுக்களை வைப்பதற்கு ஆள் தேடுகிற போது தன்னுடைய 12 சீசர்களோடு தான் அவர் இருக்கிறார். இதே புதன்கிழமை தான், இன்றும் புதன்கிழமை தான். இந்த புதன்கிழமை தான் யூதாஸ் காரியாத்து அவன் துரோகியாக மாறினான். இதே போல ஒரு புதன்கிழமை என்றுதான் அவன் யூதாஸ் காரியாத்து. அப்பொழுது அடிமையின் விலை 30 பணம், 30 வெள்ளிக்காசு ஒரு அடிமையின் விலை. ஒரு அடிமையை விலைக்கு வாங்கிக் கொள்ளக்கூடிய பணம் 30 வெள்ளிக்காசு. அந்த 30 வெள்ளிக்காசுகளுக்காக அவன் துரோகியாக மாறினான். அதற்கு முன்னர் அவர் சொல்லுகிறார், என்னுடைய அருமை சகோதரர்களே, ஒருமுறை நாடாளுமன்றத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை முன்னிட்டு ஆங்காங்கு திராட்சரசம் வழங்கப்படுகிறது, இதற்கு தடை போட வேண்டும் என்று மத்திய சர்க்காரில் ஒரு முடிவு வரப்பட்டது. The wine should not be distributed in the churches. தேவாலயங்களிலே திராட்சரசம் விநியோகிக்கப்படக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது நான் நாடாளுமன்றத்தில் எழுந்து சொன்னேன், இது இயேசு பெருமான் பஸ்கா பண்டிகை சமீபத்திலே அவர் எதை சொல்லுகிறார்? அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கிற பொழுது என் மேனியை இப்படித்தான் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் என்று குறிப்பிடக்கூடிய அந்த வேளையில் அவர் திராட்சை ரசத்தை தருகிற பொழுது தன்னுடைய ரத்தத்தை இப்படித்தான் சிந்த போகிறார்கள் என்பதற்காகத்தானே அவர் குறிப்பிட்டார். இதை நினைவூட்டுவதற்காகத்தான் தேவாலயங்களிலே திராட்சை ரசம் தருகிறார்கள். அது கிறிஸ்து மார்க்கத்திலே நம்பிக்கை உடையவர்களினுடைய அவர்கள் நம்பிக்கை. அதில் ஏன் குறுக்கிடுகிறீர்கள்? அதை போலத்தான் மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்த போது அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளே ஒர்க் லைன் பெர்மிட் இல்லாமல் உள்ளே போகக்கூடாது, கிறிஸ்தவ பாதிரிமார்கள் உள்ளே போகிறார்கள் என்று அவர்கள் அக்கிரமமான ஒரு சட்டத்தை கொண்டு வர முயன்ற போது அதை எதிர்த்து நாடாளுமன்றத்திலே போராடியவன் நான். என்ன ஏனென்று அதை போலத்தான் ஒரிசாவிலே கொடுமை நடந்த போது, ஆஸ்திரேலியாவினுடைய அந்த ஆயன் கொல்லப்பட்ட போது, அவன் மனைவியோடு தீயிட்டு கொளுத்தப்பட்ட போது, தேவாலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்ட போது குமரி எழுந்திருக்கின்றேன் நான். எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு பெருமானுக்கு ஏற்பட்ட துயரம், அதுவும் கடைசியில் அவருக்கு ஏற்பட்ட துன்பம் அவர் சொல்லுகிறார் அல்லவா. அதன் பிறகு அவனை கொண்டு போய் அங்கே பிலாத்து சபையிலே கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். வேதபாரகர்களும் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து, மூப்பர்களும் சேர்ந்து கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அந்த பிலாத்துவனுடைய சபையில் பிலாத்துவின் மனைவிக்கு பயம், இந்த நீதிமானுக்கு துன்பம் விளைவித்துக் கூடக்கூடாது என்ற பயம். அந்த பயத்தின் காரணமாகவே அந்த நீதிமானுக்கு எந்த கேடும் செய்து விடாதீர்கள் என்று அவள் சொல்லி அனுப்புகிறாள். அவனுக்கும் மனதிலே தடுமாற்றம். யூதர்களுக்கு ராஜா நீதானோ என்கிற போது ஆம் அப்படித்தான் என்கின்றார் இயேசு பெருமான். வேறு எதுவும் பேசவில்லை. அப்படி அவர் அதற்கு பிறகு அவர் மீது குற்றச்சாட்டுக்களை இவர்கள் வைக்கிற பொழுது அவன் விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் திரட்டப்பட்ட கூட்டத்திலே கேட்கிறான். ஏனென்றால் யாராவது ஒருவரை விடுவிக்க வேண்டும், விடுவிப்பதற்கான அதிகாரம் உண்டு. அங்கே திரண்டிருக்கிற மக்கள் யாரை விடுவிக்க சொல்லுகிறார்களோ அவரை விடுவிக்கலாம் என்பதனாலே யாரை விடுவிப்பது என்று சொன்ன போதுதான் கலகக்காரன் பரபாசை விடுவிக்குமாறு அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு இவர்கள் சிலுவையிலே அறைந்தவரை உயிரை போக்குவதற்கான தண்டனை விதிக்கப்படுகின்றது. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். மெல் கிப்சன் படம் எடுத்ததை, பிரேவ் ஹார்ட் படம் எடுத்த மெல் கிப்சன் பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் எடுக்கிற போது இயேசு எப்படி கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டார் என்பதை அந்த படத்திலே பதிவு செய்கிறார். வெறுமனே அவர் சிறுமையில் அறையப்பட்டு விடவில்லை, ஏதோ பேருக்கு 4-5 சவுக்கடியிலே அடிபட்டு விடவில்லை. ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு செல்லுங்கள். ஆம், மலைகளும் பர்வதங்களும் அது முழக்கமிட்டு வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டி உங்களுக்கு வாழ்த்து சொல்லும். ஆம், முச்சடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அப்படி நம்பிக்கையோடு இருங்கள். வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருப்போம். சக மனிதர்களை நேசிப்போம். வேற்றுமை வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்போம்.
அன்பும் கருணையும் கொண்டு எந்த கருணையை இயேசு பெருமான் வாழ்க்கையிலே போதித்தாரோ அந்த கருணையை, அந்த அன்பை மற்றவர்களிடத்திலே செலுத்தி துன்பங்களை தாங்கிக் கொண்டு அப்படிப்பட்ட முறையிலே நீங்கள் வாழுகிற போது உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும். அவர்தானே சொல்லுகிறார் சங்கீதத்திலேயே 119வது சங்கீதம் தான் அதிக 170 கன்னிகளை கொண்டது, 170 வசனங்களை கொண்டது. மொத்தம் 150 சங்கீத வசனம். அதில் 119 தான் மிக நீண்டது. அதே போல உன் மனைவி உன் வீட்டூரத்தில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொன்னார் அல்லவா? அதை போல நம்பிக்கையோடு இந்த மனித குலத்துக்கு சேவை செய்ய நம்பிக்கையோடு இயேசு பெருமான் அவர் இந்த மனித குலத்தின் இரட்சகராக வந்தவர். அந்த இரட்சகருடைய கருத்துக்களை பரப்புவதற்கு அன்பையும் கருணையையும் போதிக்கின்றவர்களாக இருப்போம், அதை பின்பற்றுவோம். இயேசு பெருமானுடைய பிறந்த நாளை இந்த உலகமே கொண்டாடுகிறது, இந்த புவியே கொண்டாடுகிறது, அகிலமே கொண்டாடுகிறது. அந்த வகையில் அருமனை மக்களும் கொண்டாடுகிறார்கள், அருத்தனை கிறிஸ்தவ அமைப்பும் கொண்டாடுகிறது. இந்த எளியனையும் ஒரு பொருட்டாக மதித்து உரையாற்ற அழைத்ததற்கு நன்றி என்பதோடு இத்தனை ஆயிரம் மக்களும் இந்த நடுநிசி வேளையிலும் கூட என் உரையை இதுகாரும் அமைதியாக செவிமடுத்ததற்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். தலங்களில், அறிவியல் களங்களில், போராட்டச் சூழல்களில் முழங்கி வந்த புரட்சி புயல் நீங்கள் வாழ்த்துக்களாக தெரிவிக்கலாம். எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, இந்த தமிழகத்தை விவிலியம் படித்த ஒரு தலைவன் ஆள வேண்டும், வேதம் தெரிந்த ஒரு தமிழன் ஆள வேண்டும். அப்படிப்பட்ட நாளை கொண்டு வருகிற பொறுப்பு நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எனவே நன்றி மலர்ந்த முகத்தோடு, இன்முகத்தோடு அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நெஞ்சமெல்லாம் அவருடைய நினைவுகளை எடுத்துச் சொல்வோம். நாளைய பொழுது நலமுடன் விடியட்டும். நன்றி. முதல் காரணமாக என்னை குற்றாலத்திலே பொதிகைமலை சாரலிலே அருமை சகோதரர்கள் தேவராஜன் அவர்களும் ஸ்டீபன் அவர்களும் கிறிஸ்துதாஸ் போன்ற தம்பிமார்களும் என்னை வந்து சந்தித்து நீங்கள் எங்கள் ஊருக்கு வர வேண்டும், இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இன்று காலை முதல் என்னை ஒரு சகோதரனாகவே அவர்கள் நேசித்தார்கள், அன்பு காட்டினார்கள். அங்கே சென்ட் மேரிஸ் இல்லத்திலே அருமை சகோதரர் தேவராஜன் அவர்கள் இல்லத்தில் நான் பசியாறுவதற்கும் சற்று நேரம் ஓய்வெடுப்பதற்கும் அவர்கள் இல்லத்தை எனக்கு தந்தார்கள். என்னிடத்திலே அந்த குடும்பத்தினர் காட்டிய அந்த சகோதர பாசத்துக்கும் தேவராஜன் அவர்களுக்கும் அதைப் போல இந்த அமைப்பிலே உள்ள அத்தனை நிர்வாகிகளுக்கும் என் 6 உயிர் சகோதரர் நாஞ்சில் சம்பத் இந்த விழாவுக்கு நான் போக வேண்டும் என்று அவர் வருகிறார். நம்முடைய பழங்குடி பாரதி, நீங்கள் இந்த விழாவுக்கு போங்கள் அருமனைக்கு என்றவர் கூறினார். நான் இவ்வளவு எதிர்பார்க்கவில்லை. ஆகவே இந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இத்தனை லட்சம் மக்கள் மத்தியிலே வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு ஒரு 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 பெரிய ஒரு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது மட்டுமல்ல, எவ்வளவு அற்புதமாக நடத்துகிறார்கள். அதாவது சில நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் 4-5 பேர் வந்திருந்தார்கள். இங்கே தேவையில்லை, இது கிறிஸ்மஸ் விழா. ஆகையினால இத்தனை ஆயிரம் பேரும் கட்டுப்பாடாக நடந்து, இவ்வளவு கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டம். இவ்வளவு இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு 50,000 பேர் வர்ற இடத்துல இவ்வளவு கட்டுப்பாடா ஒரு விழா நடக்குது, மக்கள் இருக்காங்க, ஊர்வலம் போகுது, கலை நிகழ்ச்சி நடக்குது என்பது தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே இப்படி செய்ய முடியாது. அது இந்த மக்களுடைய பண்பாடு எல்லாம், அந்த நிர்வாகிகளுடைய ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு, ஒரு டிசிப்ளின், இது ரொம்ப எனக்கு எங்கேயுமே இப்படி ஒரு காட்சியை பார்த்ததில்லை. இந்த அருமனை சிறப்பாக இருக்கும், அருமனை வட்டாரம் சிறப்பாக இருக்கும், இந்த நாஞ்சில் மண் நன்றாக இருக்கும். ஆகவே மீண்டும் ஒரு முறை நிர்வாகிகளுக்கு, நான் ஏதாவது பெயர் விடுபட்டு போயிருந்தால் அது என்னுடைய தவறு, என்னுடைய பிழை, வேறு யாருடைய பிழையும் அல்ல என்று மீண்டும் ஒரு முறை என் தலைதாழ்ந்த வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அவர்கள் மாலை அணிவிப்பார், சால்வை அணிவிப்பார். சால்வை அணிவிக்க வேண்டியவர்கள் மேடைக்கு வருமாறு அன்பாக அழைக்கிறோம்.